सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरीनारायणि नमोस्तुते வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். நம்ம ராசிபலன் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மீக தகவலோட. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகள் நிறைய விஷயங்களை நமக்காக சொல்கிறது. ராகு காலம் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது, யமகண்டம் இந்த டைம் சரியில்லை, நல்ல நேரம் இந்த டைம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி உண்டான சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டமத்தப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமத்தப்போ நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும்போது நம்ம ஒரு முக்கியமான காரியம் பண்ண வேறு வழி இல்லை சார். நான் என்ன பண்ணுறது, சந்திராஷ்டமம் அன்றைக்கி தான் அந்த காரியம் நடந்தே ஆகணும். இல்லை அந்த காரியத்தை பண்ணிவிட்டேன், எனக்கு சொல்லவே கிடையாது யாரும். கடைசியில் அந்த கேலண்டரில் பார்த்தா இல்லை உங்கள் நிகழ்ச்சியை யூடியூப்பில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் சந்திராஷ்டமம் தெரியுது. இந்த காரியம் பண்ணிட்டேன், ஆனால் தடங்கள் இல்லாமல் ஏதோ ஒன்று வரணும், என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக தகவலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ இன்றைய தினம் பஞ்சாங்கம் 9/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 5:25 வரை பூரட்டாதி, இன்று முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி நவமி, இரவு 9:40 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 5:25 வரை ஆயில்யம், பின்பு இன்று முழுவதும் மகா நட்சத்திரம். சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நவமி அன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ண மாட்டோம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம். நான் செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படி போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரேன். ஒரு அம்மா அந்த முருகப்பெருமானை பயங்கர கூட்டம் கொடி மரத்துக்கிட்ட நின்று அப்படியே கும்பிட்றாங்க. நான் பார்த்தேன். கொடி மரத்துக்கிட்ட அப்படியே வேண்டுறாங்க, அப்படியே கும்பிட்றாங்க, அப்படியே வேண்டுறாங்க, அப்படியே கும்பிட்றாங்க. தன்னுடைய அந்த மடி இதுன்னு சொல்லுவாங்களே, அந்த முந்தானை எடுத்து அப்படி முருகர்கிட்ட வேண்டி அப்படியே கும்பிட்றாங்க. அப்படியே மனதுருகி வேண்டுறாங்க. அப்படியே மனமுருகி வேண்டி சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணி நான் இப்படி வரேன். என்னை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே கேட்டாங்க, சார் உங்கள் நிகழ்ச்சியை நான் ரொம்ப பார்ப்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனமுருகி வேண்டுறீங்கம்மா அப்படின்னு. ஆமாம் சார், பையனுடைய வேலைக்காக வேண்டுறேன் சார், பையனுடைய வேலைக்காக வேண்டுறேன். இந்த முருகன் எனக்கு பெரிய கடாட்சத்தை கொடுக்கணும், பெரிய அனுகிரகத்தை கொடுக்கணும் சார். பையனை வச்சு தான் சார் எங்கள் வாழ்க்கை. அவங்க அப்பாவுக்கு பெருசாக வருமானம்லாம் இல்லை, கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் சார். நீங்கள் சொன்ன நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன். முருகன் எனக்கு துணை நிற்கணும் சார். போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டிங்களாம்மா? நான் இல்லை சார், நான் போய் சாப்பாடெல்லாம் ஆக்கணும் சார் வீட்டில். அதனால் எப்பவும் இந்த குடிமரத்துக்கிட்ட நின்று இப்படி கும்பிட்டு போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. நான் அடுத்து எப்பவும் செவ்வாய்க்கிழமை போவேன். அந்த செவ்வாய்க்கிழமை போகும்போது டக்குன்னு அவங்க பார்க்குறேன். பார்க்கும்பொழுது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்னம்மா அப்படின்னு கேட்டால், பையனுக்கு வேலை கிடச்சிச்சு சார் அப்படின்னாங்க. இந்த பாருங்கள், இந்த தீராத ஒரு விதமான அந்த தாகம்னு சொல்லுவாங்கள்ல, இறைவன்கிட்ட மன்றாடி ஒரு விஷயத்தை வாங்கிறது. எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும், இது கொடுத்தாதான் நான் திருப்தி அப்படின்னு சொல்லி மன்றாடி சாமிகிட்ட வாங்குவாங்களா, அந்த மாதிரி அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. உண்மை. அந்த பையனோட முயற்சி இருக்குது, இல்லைன்னு சொல்ல, படிச்சிருக்கான், முயற்சி பண்ணுறா, எல்லாம் சேர்ந்து அந்த முருகன் மேலே ஒரு தீராத நம்பிக்கை வைக்கும் பொழுது உண்மையாகவே நல்லது நடக்குதுங்க. உண்மையாகவே அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. இத்தனைக்கு உள்ளே போய் சாமி கும்பலில் வெளியில் கொடிமரத்துக்கிட்ட நின்று முருகா முருகான்னு மனமுருக வேண்டுறாங்க. அவ்வளோ ஒரு பக்தி. அந்த பக்திக்கு இறைவன் மிஞ்சி எல்லா காரியத்தையும் பண்ணுற எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த மாதிரி ஆனந்தமாக ரொம்ப திருப்திகரமாக ஒரு மனிதன் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியம். இது நான் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், அற்புதமான நாள். முருகப்பெருமானை வழிபடுறதுக்குண்டான அற்புதமான நாள். மனமுருகி வேண்ட முருகா என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமேன்னு நமக்கு சொன்ன மாதிரி முருக பக்தி ரொம்ப விசேஷம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நாள் நட்சத்திரம், நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்த நாளுக்கு கொண்டாடுறவங்களுக்கு புதிய ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம்.
மேஷராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு மருத்துவ செலவுகள், சில பேருக்கு சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதில் கேட்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பரீட்சை எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மறதி அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். அதுமாதிரி வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை ஃபோன்லேயே சேர்த்து அழகாக முடிச்சுடுவேல். பேசி இந்த காரியத்தை சாதிக்காமல் விட மாட்டேன்ற ஒரு குறிக்கோளாக செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நான் ஏதாவது பொலிட்டிக்கலில் சேரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். குழப்பமே இல்லாமல் தெளிவான முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது சரியாகி நல்ல முன்னேற்றமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல லாபங்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகநிலைகள் ராகு கேதுக்குள்ளே இருக்கங்காட்டி சில தடங்களாகி தான் சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் யதார்த்தமாக பேசி அதுக்கப்புறம் இவா அப்படி தான் பேசுவா அப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளை அப்படி திணிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அப்படியே திரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் எந்த விதமான தடையும் இல்லாமல் காரியங்கள் வெற்றி கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு கெட்ட பேர் வருது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும். நல்ல நண்பர்களை எப்போவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பணம் காசெல்லாம் ரெண்டாவது, 4 பேர் நமக்குன்னு சொன்னால் ஓடி வரத்துக்குண்டான சில ஆட்கள் நமக்கு என்றைக்குமே தேவை. அதை எப்போவுமே மனசில் நினச்சிட்டு பகைத்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. கோபத்தை காமிக்கிறது, அதே சமயத்தில் படபடன்னு பேசுகிறது, இதெல்லாம் ஓகே தான். சில சர்டன் டைம் வரைக்கும், சர்டன் லிமிட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போப்பா இவர் இப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் இருப்பீங்க, இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். யாருக்காவது முடியலன்னா முன்னாடி போய் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான மறைமுக நேர்முக எதிரிகள் இருப்பாங்க. கவனம் என்பது தேவை. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல், பர்ஃப்யூம் சம்மந்தமான பெட்ரோல் பங்க், கேஸ் பங்கில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு சம்பந்தமாக, இடம் சம்பந்தமான ப்ராப்ளத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதே சமயத்தில் பணம் சம்பந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் செலவாயிட்டே இருக்குது சார், என்ன சார் இப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இல்லை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் கூடி வரும். ஹோம் கேர் சம்மந்தமான விஷயங்கள், அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேன் பவர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவான யோசனைகள் இருக்குது. மனம் அலப்பாஞ்சுன்னு இருக்கும்போது ஏதாவது முடிவெடுத்தால் எந்த காரியம் நடக்காது. மனம் ஒரு தெளிவான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப நாளாக முடியாத காரியத்தை நீங்கள் நின்று அந்த காரியத்தை செயல்படுத்தி விடுவீங்க. அதே சமயத்தில் புதிய பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப ஆழ்ந்த தீர்ந்த நம்பிக்கையை வைத்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறது, வீட்டுக்கு பூமி பூஜை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுத்து பண்ணுறது, வருங்காலத்தில் வரக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளுக்காக அதற்குண்டான இடங்களை போய் பார்க்குறது, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க 4 இடத்த காமிக்கிறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான போர்வெல், தண்ணி சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் யோசித்து கொண்டிருந்து அதிலேருந்து விடுபடுறதுக்கு பல நேரங்களில் சரி இனிமேல் அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறதுல தெளிவாக யோசிப்பீங்க. மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதமும் இன்றைய தினமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியங்களும் சட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
நிதானமாக தான் இருக்கும், ஆனால் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு காரியம் தடங்களாச்சுன்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் இருங்க. பிறரை சேர்த்து கொண்டு தொழில் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம பிரச்சனையே பேசிகிட்டு இருந்தோம்னா கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர் அவளுடைய பிரச்சனையும் கேட்டு தெரிஞ்சுட்டா உங்களுடைய பெரும்பாலான சண்டைகள்லாம் ரெக்டிஃபை ஆகிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதிர்காலத்தில் நிறையா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. புது ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஃபாலோ பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் நீங்கள் ஆழ்ந்து ஊர்ந்து ரொம்ப அழகாக செயல்பட்டிங்கன்னா பண வரவுகள் உண்டு, செலவுகளும் ஏற்படும், ஆனாலும் சேமித்து வைப்பீங்க. கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் வரும். குழந்தைகளை நம்பி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு மன திருப்தி, அவங்க வெற்றியானாங்கன்னா உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் யதார்த்தமாக சொல்லும் பொழுது அது மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. ரொம்ப கவனம் என்பது தேவை. நல்லோர்களது நட்பு என்றைக்குமே நமக்கு உதவி இருக்கும். இருந்தாலும் பலவிதமான பகைமையை நாமளே ஏற்படுத்திக்கூடாது. ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பிறரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்லுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மீடியாவில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் முக்கியமான துறைகளில் இருந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கிறவங்க எதையுமே 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்தி பேசுவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் டீம், அதே மாதிரி சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குடைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் ஃபேமிலியை பற்றி வெளியில் சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பர்சனல் திங்ஸை வெளியில் பேசப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் நாம செய்வதை விட மற்றவங்க கூட சேர்ந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு முயற்சி கூட பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். வயசானவங்க கவனமாக தேவை. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மருத்துவமனையில் இருக்கிறவங்க வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கார்மெண்ட் சம்மந்தமாக துணி சம்மந்தமான வியாபாரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏசி, அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜு, ஹோம் ப்ராடக்ட்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வயதானவர்களுக்கு பார்த்திங்கனாலும் ரொம்ப உடம்பு ரீதியான உபாதைகள் இருக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸு, ப்ரீத்திங், அதே சமயத்தில் வாக்கிங் போகும்பொழுது கொஞ்சம் அது மாறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. தீராத பிரச்சனை, யூரிக் ஆசிட், கால் சம்பந்தமான வலி, முதுகு சம்பந்தமான வலி, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகும். சரியான மருத்துவத்தை பார்க்காம ரொம்ப நாளாக அதை கழிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மருத்துவம் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம், மன நிம்மதியை பற்றி அப்பப்போ வருத்தப்படுவீங்க. துளாராசி அன்பர்கள் சில விஷயத்தில் இறங்கிட்டோ சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இன்னும் சில முயற்சிகள், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான பிரயாணத்தை பற்றி வீட்டில் பேசுவாங்க. நான் வரலை அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா போனதுக்கப்புறம் திரும்பி பாதியில் திரும்பி வரணும், அது மாதிரி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. அதேமாதிரி மருத்துவ சிகிச்சை போன்ற விஷயங்களை எடுத்து மேற்கொள்வீங்க. துளாராசி அன்பர்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் எடுத்து செயல்படுத்துவீங்க. வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்து புது வேலை ஆட்கள் எடுக்கிறத பற்றி யோசிப்பீங்க. அம்பாள் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய உழைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அது உங்கள்கிட்டேருந்து மாறும். சில நேரங்களில் எடுத்த காரியம் கரெக்டாக நடக்கும். கனவுகள் பலமாகும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் சின்ன விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு முன்னமே ஏற்பாடும் ABCன்ற அந்த பிளானை கரெக்டாக போடுறது ரொம்ப நல்லது.
வேலை ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ரகசியங்களும் பண சம்பந்தமான விஷயங்களும் வெளிப்படையாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடவும் கூடாது. ரகசியங்களை யாராவது உங்களுக்கு சொன்னால் அதை அப்படியே மனதில் பாதுகாக்கணும். அதை நான் யார்ட்டையும் சொல்ல உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் திருப்பி யார் உங்களுக்கு சொன்னாலும் அவாட்டையே போய் இவா தான் உங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது கெட்ட பேர் வரத்துக்குண்டானதும் நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரியறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி பேசுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலைகளை எதிர்பார்ப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன சண்டை வந்துச்சுன்னா அது பெருசாக நினச்சிக்காதீங்க. திருப்பி அன்பில் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பணத்தில் கவனம் தேவை. ஒரு லாபம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த லாபத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அந்த ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம முதலீடு இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம முதலீடு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் லாபத்தில் ப்ளே பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை எடுத்து மனதில் வச்சு செயல்படுவீங்க. அதன் மூலமாக பணவரவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சொத்து, வீடு, பணம் சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இன்றைய தினத்தில் நிறைய யோசனை, நைட்டு பூரா தூக்கமே இல்லைங்க. இன்றைக்கி பூரா என்னமோ மன யோசனைகள் இருந்த மாதிரி யோசனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல ரெஸ்ட்டு, நல்ல எக்ஸசைஸு, நல்ல ப்ரீத்திங், அதே சமயத்தில் நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். நம்ம எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் நமக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் நம்மளை கவனித்துக்க மாட்டா. இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. நமக்கு நேரமும் நன்னா இருக்குது. பணவரவுகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நிறையா பெரியோர்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மன திருப்தியும் நல்ல வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து 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 சரி பண்ணுவீங்க. இந்த தினத்தில் மகர ராசி அன்பர்கள் உற்றார் உறவினர் அவங்களுக்கு யாருக்கேனும் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஏதேனும் சின்ன பிரச்சனைகள்லாம் முன்னாடி போய் நிற்பீங்க. இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வழிபாடு குபேர வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, நல்ல ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். சார் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு விதையிடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருப்பீங்க. சில நேரங்களில் கருத்துக்கள் எடுத்து கேட்பீங்க. அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் முன்னாடி பார்த்து பெருமையாக பேசுவாங்க, பின்னாடி பார்த்து உங்களுக்கு தப்பாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடியே போட்டு உடைக்கிறவங்க நமக்கு தப்பாக தெரியும், ஆனால் அவங்க தான் சரியான ஆட்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட உட்காந்து பேசுகிறது நல்லது. இன்றைக்கு தேவையான அப்டேட்டையும் இன்றைக்கு தேவையான விஷயங்களையும் டெக்னாலஜியும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்குது. உங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கார்பெட்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா சுதர்சன பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, நல்ல ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போம். கொஞ்சம் லேசியாக இருந்திருப்போம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நடந்துருப்போம். ஒரு நாள் நினைக்கலாம், அடுத்த நாள் மறந்து போயிடுறோம். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம கான்ஸ்டண்ட்டாக பல விஷயங்களை யோசித்து செயல்பட்டோம்னா வெற்றிகள் கூடி வரும். திருப்பி திருப்பி அதில் பேக் அடித்தோம்னா போச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இனிமேல் நம்ம இதை கரெக்டாக நம்ம ரெகுலரைஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத நாம் யோசித்து வச்சுப்போம். ஆர்மி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. நிறைய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, இப்போ ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, அதே மாதிரி டான்ஸ் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஆர்ட் ஸ்கூல் நடத்தினோம், ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு
அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சு சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புது வாகனங்களை பற்றிய சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்மளுக்கு சந்திராஷ்டமம் தினம் வரும்பொழுது, சந்திராஷ்டமம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்பொழுது, சந்திராஷ்டமம் தன்னைக்கு நம்ம ரொம்ப நமக்கு படும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், சந்திராஷ்டமத்துக்கு புது காரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். இல்லை சார், சந்திராஷ்டமம் எனக்கு தெரியல, நான் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா தான் உங்கள் யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு சந்திராஷ்டமம் தெரிஞ்சது, நான் என்ன சார் பண்ணுறது, நான் அந்த காரியத்தை பண்ணிவிட்டேன் சார், ஆனாலும் இனிமேல் தடை இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னா, பிள்ளையாருக்கு போய் ஒரு தேங்காய் உடைக்கிறது நல்லது. பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுறது, இந்த தீபத்தை ஏற்றி அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணுறது, நம்ம சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஏதாவது தொடங்கினா கூட அது தடங்களாக இருந்தால் கூட அது மாறக்கூடிய விக்னஸ்தஸ்ய நஜாயத்தைன்னு சொல்லுவாங்க. விநாயகப் பெருமானை வழிபட்டால் விக்னங்களை போகக்கூடிய விநாயகப் பெருமான் விக்னராஜர், அவர் வழிபட்டால் நல்லா மாறுதல் கிடைக்கும். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்று காசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சிந்தாமணி கணபதின்னு, அந்த சிந்தாமணி சிந்தையில் இருக்கக்கூடிய நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கணபதி, துண்டி கணபதின்னு பேர். அவரும் ரொம்ப விசேஷமான கணபதி. நம்மளுடைய பாப கணக்குகளையும் புண்ணிய கணக்குகளையும் எடுத்து பார்க்கக்கூடியவர்னு ஐதீகம் இருக்குது. நீங்களும் அந்த சிந்தாமணி விநாயகரை பார்க்கணும்னா அந்த காசி யாத்திரை சிவ யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய தொடு சம்ராட் மகேஷையர்.